குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் இன்னொரு பிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு என்னென்னா, a pentagonal prism of base side 25 mm and height 55 mm is cut by a plane perpendicular to VP and 30 degree to HP and passing through the axis 30 mm above the base. Draw the development of the lower portion of the solid. இதுதான் சம்மு. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகே, சம்மு என்னன்றதை நான் முதல்ல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ சிமிலர் டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், இதை நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் நம்ம தரவாக இருந்தோம் அப்படின்னோன்னா இந்த ஸ்டேஜ் 1 ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸப்ட் என்னது, இந்த கட்டிங் பிளேன். இந்த கட்டிங் பிளேன் நம்மளுக்கு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக வரும். அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும் நம்ம தரவாக இருந்தோன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளுக்கு டிஃபர் ஆகிறது அதர் பார்ட், இந்த டெவலப்மெண்ட் மட்டும்தான். நீங்கள் இந்த ஃபஸ்ட் பார்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு 50% ஆஃப் மார்க் வெயிட்டேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ரிமைனிங் 50% ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும். 20 மார்க்குனால் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூக்கு 10 மார்க்கும், தென் அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு 10 மார்க்கும் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று என்ன சார் அப்படின்னோன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே ரெலவெண்ட்டாக இருக்கும், இன்டர் கனெக்டட். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸு, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸு, தென் அப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸு 2D ஃபிகர், அப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்லையும் பேசிக்கை நல்லா தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளால் இந்த சம்ஸை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் எந்த சம்மு சால்வ் பண்ணணுன்னாவும் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஒவ்வொரு டாப்பிக்லையும் பேசிக்ஸை நல்லா பாருங்கள். ஓகே, இதுதான் நம்ம ஸ்டேஜ் 1க்கான டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ. உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் என்ன சொல்கிறான்னா, என் பென்டகனல் ப்ரிசம் பேஸ் சைடு 25 mm. பேஸ் சைடு எவ்வளோ சொல்கிறான் அப்படின்னோன்னா 25 mm. பென்டகனல் ப்ரிசம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பென்டகன் 5 சைட்ஸ் இருக்குது. ஒரு சைடோட அளவு எவ்வளவு 25 mm. அப்போ ரிமைனிங் ஒவ்வொன்றுமே எவ்வளோ தான் 25 mm. ஏன்னா ஆல் சைட்ஸ் இங்கே ஆர் ஈக்குவல். இந்த பென்டகன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் லெக்சர் 3 பிளேலிஸ்ட்டில், நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். அதில் லெக்சர் 3ல் பென்டகனை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? அதுக்கு ரெலவெண்ட்டாக இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா பென்டகனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே பென்டகனோட சைடு எவ்வளவு 25 mm. நம்மளுக்கு ட்ரூ ஷேப் டாப் வியூவில் தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா டாப் வியூவை முதல்ல வரைஞ்சிருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் சாலினோட ஆக்சிஸ் பேரலல் டு விபின்னு எடுத்துக்கணும். அப்போ சாலினோட ஆக்சிஸ் பேரலல் டு விபின்னா அப்போ நம்மளுக்கு ட்ரூ ஷேப் நம்மளுக்கு டாப் வியூவில் கிடைக்கும். அப்போ டாப் வியூவை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, வழக்கம் போல் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சாச்சு, டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இதில் எதுவும் கண்டிஷன் கொடுக்கல நம்ம சம்மில். அதாவது ஒன் ஆஃப் இட் சைடு பேரலல் டு விபி. இப்போ இந்த எட்ஜை பார்க்குறப்ப ஓகேங்களா, அப்போ சாலிட் சர்ஃபேஸினுடைய இந்த எட்ஜு பேரலல் டு விபி. நம்மளுக்கு சம்மில் இந்த கண்டிஷன்லாம் கொடுக்கல. அதே சமயம் இந்த 2 எட்ஜு ரைட்டுங்களா. ஓகே, இந்த 2 எட்ஜை பாருங்கள். இது என்னது PQ QR, இது டாப் எட்ஜு
ரைட்டுங்களா? ஓகே. அதே சமயம் பாட்டம் எட்ஜ் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து ப்ரிசம். அப்போ வந்து டாப் சர்ஃபேஸ் இருக்கும், ஒன்று பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கும். இதில் டாப் எட்ஜ் வந்து பிக்யூ. ஓகே. அதே இது பாட்டம் எட்ஜ் என்ன சார் அப்படின்னோன்னா ஏபி. அதே மாதிரி இந்த எட்ஜ் வந்து கியூஆர். இதுக்கு ரெலவெண்ட்டான பாட்டம் எட்ஜ் வந்து என்ன சார் அப்படின்னோன்னா பிசி. இப்போ இந்த ரெண்டு எட்ஜும் இந்த பிக்யூ கியூஆர் டாப் எட்ஜ், பாட்டம் எட்ஜ் வந்து ஏபிபிசி, இந்த ரெண்டு எட்ஜும் வந்து விபிக்கு எப்படி இருக்குது அப்படின்னோன்னா ஈக்குவலி இன்க்ளைன். அப்போ வந்து இந்த மாதிரி பென்டகன் வரைகிறது நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைடு பேரல் டு விபி. அது இந்த பேக் ஹேண்டை வச்சு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அதே சமயம் இந்த ரெண்டு எட்ஜும் நம்மளுக்கு வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா டூ ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ் ஆர் டூ ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்ஸ் நம்ம சம்மில் இதே மாதிரி கண்டிஷன் கொடுத்துருந்தானா அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா டாப் வியூ வரையணுங்கிறத நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்ட்டை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் நான் சம்மை உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஹைட் 55 mm. அப்போ இதனோட ஹைட் என்ன சார் அப்படின்னோன்னா 55 mm. அப்போ ஆக்சிஸ் பேரலல் டு விபி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஹைட்டு வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். அப்போ அதனோட ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 55 mm. ஓகே. அதே சமயம் இது ப்ரிசம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ எப்படி சார் தெரியும் அப்படின்னோன்னா ரெக்டாங்கிளாக தெரியும். எத்தனை ரெக்டாங்கிளாக தெரியும் அப்படின்னோன்னா 2 ரெக்டாங்கிள். பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் தான். எத்தனை செக்மெண்ட் அப்படின்னோன்னா 2 செக்மெண்ட். இங்கே ஏன் சார் 2 செக்மெண்ட் அப்படின்னோன்னா இங்கே வாங்க. ஓகே, நம்மளுக்கு டாப் வியூ இந்த இதுதான் நம்மளுக்கு தேவையான டாப் வியூ. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டாப்பிக்கு ஃப்ரண்டில் நின்று இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாப்புல, அதாவது இந்த டாப் வியூவை பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணுங்கள். அப்போ இங்கே நின்றுக்கிட்டு இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரெண்டு எட்ஜு தான் ஃப்ரண்டில் இருக்குது. எது? ஒன்று பிக்யூ, இன்னொன்று கியூஆர். டாப் எட்ஜு, பாட்டம் எட்ஜ் வந்து ஏபி, இன்னொன்று பிசி. அப்போ ஃப்ரண்டில் நின்று நான் இந்த டாப் வியூவை பார்க்குறப்ப இந்த ரெண்டு எட்ஜு தான் விசிபிள். அப்போ இந்த ரெண்டு எட்ஜும் நம்மளுக்கு ப்ரிசம் அப்படிங்கிறதுனால ரெண்டு ரெக்டாங்கிளாக தெரியும். இதே பிரமிடுன்னா நம்மளுக்கு வந்து பிரமிடில் வந்து சரவுண்டட் எட்ஜஸ் ஆர் சைட்ஸ் கனெக்டட் பை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ பிரமிடில் ஃப்ரண்ட் வியூ வந்து இங்கே ரெக்டாங்கிளுக்கு பதிலாக என்னென்னு வரும்? ட்ரையாங்கிளாக வரும். இந்த டிஃப்ரென்ஸை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெக்டாங்கிளாக ட்ரா பண்ணியிருக்கோம். நான் மறுபடியும் செம்ம கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிங் பார்ட் இஸ் கட் பை எ பிளேன் பர்பண்டிகுலர் டு விபி அண்ட் 30 degree டு ஹெச்பி. அப்போ ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக கட்டிங் பிளேன் இருக்குது அப்படிங்கிறப்ப 30 degree இன்க்ளைண்ட். அப்போ ஹெச்பி இன்க்ளினேஷன் நம்மளுக்கு எப்போயுமே ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். விபி இன்க்ளினேஷன் தான் நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு மேலே இருக்கிறது நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எப்போயுமே இந்த எக்ஸ்ஒய்க்கு கீழே இருக்கிறது டாப் வியூ ரெலவெண்ட். அப்போ ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக செக்ஷன் பிளேன் இருக்கிறதுனால நம்மளுக்கு செக்ஷன் பிளேன் அல்லது கட்டிங் பிளேன் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கும். இன்கேஸ் செக்ஷன் பிளேன் வந்து இன்க்ளைன் டு விபி அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து செக்ஷன் பிளேன் எதில் இருக்கும் அப்படின்னோன்னா நம்மளுக்கு டாப் வியூவில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து சம்மில் சொல்ல பாருங்கள். அண்ட் பாசிங் த்ரூ தி ஆக்சிஸ் 30 mm above the base. ஓகே. அந்த கட்டிங் பிளேன் என்ன ஆகுது அப்படின்னோன்னா ஆக்சிஸில் பாஸ் ஆகுது. அப்போ ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டினுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் சென்டராக பாஸ் ஆகிற ஒரு இமேஜினரி லைனை தான் நம்ம ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஆக்சிஸில் ஓகே பேஸ்லேருந்து எவ்வளோ எம் ஹைட்டில் இருக்குது அப்படின்னோன்னா 30 mm ஹைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா இந்த பேஸ்லேருந்து ஒரு 30 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். ஓகே. ஓவரால் ஹைட்டு நம்மளுக்கு வந்து
சாலினோட ஹைட் எவ்வளவு 55. நம்மளுக்கு வந்து கட்டிங் பிளேன் வந்து பேஸ்லேருந்து 30 mmல ஓகே ஹெச்பிக்கு 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ இந்த பாயிண்டில் ஓகே அதாவது பேஸ்லேருந்து ஒரு 30 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி ஆர் டிராப்டரை யூஸ் பண்ணி 30 டிகிரிக்கு இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரொடெக்டரில் ஒரு 30 டிகிரிக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். இல்லைன்னா டிராப்டரை யூஸ் பண்ணி 30 டிகிரிக்கு டிராப்டரை செட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்லேருந்து அந்த ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பாஸ் ஆகுது 30 mmல பாஸ் ஆகுது. அந்த 30 mm பாயிண்டில் ஒரு 30 டிகிரிக்கு இன்க்ளைன் லைன் வரைகிறோம். அந்த கட்டிங் லைன்ங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டர் லைன் தான். ஓகேங்களா, ஒரு சென்டர் லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் அதாவது ஸ்டார்டிங் சென்டர் லைனும் ஃபினிஷிங் சென்டர் லைனும் டார்க்காக இருக்கணும். 2 எண்டும் என்ன இருக்கணும் அப்படின்னா இதாட்டம் ஆரோ மார்க்கு வரைஞ்சிருக்கணும். ரிமைனிங் எண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமைனிங் லைன்ஸ் எல்லாமே ஒரு சின்ன லைன் ஒரு பெரிய லைன் இப்படி நம்ம வரையணும். ஒரு பெரிய லைன் சின்ன லைன். ஓகே, கவனிக்க வேண்டிய என்னென்னா இந்த ஸ்டார்டிங் எண்டு லைன் மட்டும் டார்க் பண்ணியிருக்கணும் சென்டர் லைனில். அது ரெண்டும் ஆரோ மார்க் இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்த சம்மில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ட்ரா த டெவலப்மெண்ட் ஆஃப் த லோயர் போர்ஷன் ஆஃப் த சாலிட். அப்போ நம்ம வந்து சாலிடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்லேருந்து ஒரு 30 mmக்கு ஒரு 30 டிகிரியில் கட் பண்ணுறப்ப கட் பண்ணிட்டோன்னா இந்த செக்ஷன் ஆர் கட்டிங் பிளேனுக்கு மேலே உள்ள இது என்ன ஆகிடுச்சு ரிமூவ் ஆகிடுச்சு. அதனால தான் இதை டிம்மாக காமிச்சிருக்கோம். எது இந்த செக்ஷன் லைனுக்கு அப்புறமா உள்ளது ஏன் டிம்மாக காமிச்சிருக்கோன்னா இதோட கட் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட். இதுக்கு தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஓகே, எது இந்த பாட்டுக்கு தான் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த டெவலப்மெண்ட்டு தான் என்ன சார் அப்படின்னோன்னா இங்கே நம்ம பார்க்குறது. பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வேண்டிய டெவலப்மெண்ட். ஆப்ஜெக்டினுடைய ஒரிஜினல் ஹைட்டு இவ்வளோ தூரம் இருக்குது. ரைட்டுங்களா? நம்மளுக்கு வேண்டிய பார்ட்டு இது தான். அந்த கட் பண்ணது போக இருக்கிற அந்த சாலினுடைய ஆப்ஜெக்டை எடுத்து டெவலப் பண்ணோன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான பார்ட். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னோன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். அதனால தான் இதை அப்படியே டிம்மாக விட்டுருக்கோம். டெவலப்மெண்ட் வரைகிறதுக்கு இது ப்ரிசம் அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அப்படியே ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்தந்த எட்ஜஸ்லேருந்து அப்படியே அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண வேண்டியது தான் அப்படின்னோன்னா டெவலப்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு கட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 1 2 3 4 5 அதாவது கட்டிங் எட்ஜஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இது வந்து பென்டகனல் ப்ரிசம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 5 எட்ஜஸ் நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் எட்ஜஸ் கிடைக்கும். இன்னும் வந்து என்ன சார் அப்படின்னோன்னா இது வந்து டாப் பாயிண்ட் P, பாட்டம் A, செகண்ட் ஒன் Q, B, ஓகே, தேர்ட் ஒன் R, C, ஓகே, ஃபோர்த் ஒன் S, D, ஃபிஃப்த் ஒன் T, E. ஓகேங்களா? இந்த 5 எட்ஜ் வரும். அதை தான் இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது பேஸு. ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் வியூன்றதுனால இது A டேஷ், இது என்ன நிலை இருக்கும் P டேஷ். ஓகேங்களா? ஓகே, தென் இது பாருங்கள், E டேஷ் R டேஷ். எப்படி நம்ம முதல்ல இந்த ஃப்ரண்ட் வியூ டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ரெஃபரன்ஸ் லைன் முதல்ல XYயை வரைஞ்சிட்டு டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு ட்ரூ ஷேப் டாப் வியூவில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? தென்
டாப் வியூவை முடிச்சுட்டு ஒவ்வொரு எட்ஜஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்காக வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைகிறேன். அப்போ இது என்னது பிஏ, ஒரு வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன். தென் அடுத்து இது என்ன சார் அப்படின்னோன்னா டிஇ. ஓகேங்களா, இதை வரைகிறேன். இது ஏன் இங்கே டேஷ் லைன் வரைஞ்சிறேன் அப்படின்னோன்னா இந்த எட்ஜி டிஇயும் ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு எஸ்டி ரைட்டுங்களா. இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னோன்னா பேக்கன். ஓகேங்களா, அப்போ இந்த டாப் வியூவை நான் இதுக்கு ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த பிஏ கியூபி ஆர்சி இந்த 3 எட்ஜஸ் தான் விசிபிள். அதனால் பாருங்கள், இந்த 3 எட்ஜஸும் நம்மளுக்கு விசிபிளாக வந்திருக்கும். இந்த 2 எட்ஜும் பேக்கண்ட் எது அப்படின்னோன்னா இந்த டிஇ ஓகே ஆர்டி, இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து இந்த எட்ஜஸும் நம்மளுக்கு பேக்கண்டில் இருக்குது, தெரியாது. அதனால தான் இந்த 2 எட்ஜையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹிடனாக வரைஞ்சிருக்கோம். இனி டாப் வியூனுடைய ஒவ்வொரு எட்ஜஸ்லேருந்தும் நான் சொன்னாப்புல என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைனை டிராப்டரை யூஸ் பண்ணி வரைகிறோம். ஓகேங்களா, ரைட்டா. அதில் இந்த எட்ஜையும் இந்த எட்ஜும் ஓகேங்களா, இது டிஇ ஓகேங்களா, தென் எஸ்டி, இந்த 2 எட்ஜும் பேக்கண்டில் இருக்குது, தெரியாது. அதனால் இந்த 2 எட்ஜையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஹிடனாக வரைஞ்சி அதுக்கான நேமை நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த எட்ஜும் வந்து ஏ டேஷ், இது பி டேஷ், சி டேஷ், இது டி டேஷ், இது இ டேஷ். அதே மாதிரி இங்கே வந்து இது பி டேஷ், கியூ டேஷ், ஆர் டேஷ், எஸ் டேஷ், டி டேஷ். ஓகேங்களா. நம்ம நேம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதனோட ஹைட்டு நம்மளுக்கு எவ்வளவு 55. அப்போ இந்த 55 mmக்கு அப்போ எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சி முடிச்சுட்டு ஓகே இந்த டாப்பினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் நம்ம ஒவ்வொரு எட்ஜஸ்லேருந்தும் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைனை வரைஞ்சி இந்த பேஸ்லேருந்து ஒரு 55 mmக்கு ஒரு மார்க் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு சாலினோட ஹைட் எவ்வளோ 55. தென் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி இந்த எண்டையும் இந்த எண்டையும், அதாவது இந்த எண்டு எது ஏ டேஷ் பி டேஷ், இந்த எண்டு எது சி டேஷ் ஆர் டேஷ், இந்த 2 எண்டையும் இந்த பி டேஷ் ஆர் டேஷ் இது 2ஐயும் நான் இணைக்கிறப்ப நம்மளுக்கு வேண்டி என்ன கிடைச்சிடும் சார் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ கிடைச்சோம். இப்போ நம்மளுக்கு டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஓவர், தென் கட்டிங் பாயிண்ட், அதாவது கட்டிங் லைன் வரையணும். அதுக்கு நம்மளுக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ்லேருந்து ஒரு 30 mmல ஆக்சிஸில் 30 டிகிரிக்கு என்ன ஆகுது சார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு கட்டிங் லைன் பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா டிராப்டர் எடுத்துக்கிறேன், ஆர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த பேஸ்லேருந்து ஒரு 30 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு டிராப்டர் ஆர் ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி இந்த பாயிண்டில் ஒரு 30 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். தென் அந்த 30 டிகிரிக்கு பாயிண்ட் பண்ண மார்க்கையும் அந்த ஆக்சிஸினுடைய பேஸ்லேருந்து 30 mmக்கு மார்க் பண்ண பாயிண்ட்டையும் இணைச்சி டிராப்டரை யூஸ் பண்ணி ஆர் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு இன்க்ளைன் லைன் வரைகிறேன். இந்த இன்க்ளைன் லைன் வந்து சென்ட்ரல் லைனாட்டம் என்னது, ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன், பெரிய லைன் சின்ன லைன். அதில் இந்த ஸ்டார்டிங் லைனும் எண்டு லைனும் டார்க்காக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கும் எண்டு லைனும் ஆரோ மார்க்கை ட்ரா பண்ணியிருக்கணும். ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி ஒரு ஆரோ மார்க், இங்கேயும் அதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி ஒரு ஆரோ மார்க். ஓகே, இதுதான் வந்து ஹிடன் லைனுக்கான நோட்டேஷன். அதை நல்லா
ஒரு கட்டிங் லைனுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இது தான். சென்ட்ரல் லைனு தான், ஆனால் சென்ட்ரல் லைனுடைய ஸ்டார்டிங் எண்டும் டார்க்காக இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் லைனும் எண்டு லைனும் ஒரு பர்பெண்டிகுலராக ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வித் ஏரோ மார்க்கோட டச் ஆகிருக்கணும். அந்த சென்ட்ரல் லைன் வந்து ஏரோ மார்க்கோட டச் ஆகிருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் லைன் வந்து பெரிய லைன்லாம் யூனிஃபார்ம் லென்த்தாக இருக்கணும், சின்ன லைனும் யூனிஃபார்ம் லென்த், அதே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்பேஸாக இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நம்மளுக்கு டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ கட்டிங் லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு ப்ராப்பராக நம்ம ஆல்ரெடி சொன்னாப்புல நேமிங்கை கொடுத்துருங்க. ஓகே. அடுத்தது நம்ம டெவலப்மெண்ட் வரைய வேண்டியது தான். ஓகேங்களா. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, டிராஃப்டரை யூஸ் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைன் XYலேருந்து ஓகே ஒரு ஹரிசாண்டல் எக்ஸ்டென்ஷன் லைன், அதே மாதிரி ஃப்ரண்டினுடைய டாப் சர்ஃபேஸ்லேருந்து ஓகேங்களா, அந்த இருக்குல்ல டாப் சர்ஃபேஸ்லேருந்து அனதர் ஒரு ஹரிசாண்டல் எக்ஸ்டென்ஷன் லைன் பாருங்கள். இதாட்டம் வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா. அதாவது நம்ம ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் வியூனுடைய பாட்டம் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் எக்ஸ்டென்ஷன் லைன், இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் எக்ஸ்டென்ஷன் லைன் டிராஃப்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் யூனிஃபார்ம் கேப் ஒரு 20 mm இருக்கிறாப்புல, 20 to 30 mm இருக்கிறாப்புல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் பண்ணிவிட்டு இனிமேலுக்கு நம்ம டெவலப்மெண்ட்டை இந்த பாட்டை வரைய வேண்டியதான். அது ரொம்ப சிம்பிள். இந்த ஹரிசாண்டல் எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சதும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப்லேருந்து ஒரு 20 to 30 mm கேப்பை மெயின்டைன் பண்ணி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். வரைஞ்சிட்டு ஓகே, அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா. ஸ்டார்டிங் எட்ஜு அப்படின்னு வைங்க, பாயிண்ட்டுன்னு வேண்டாம். ஓகே. அப்போ ஸ்டார்டிங் எட்ஜு என்ன சார் அப்படின்னோன்னா, வெர்டிக்கல் எட்ஜ் என்ன அப்படின்னோன்னா இது ஏ, ஏன்னா இது பேஸ், அதாவது பாட்டம், இது பி, ரைட்டுங்களா. தென் அப்புறம் ரிமைனிங் ஒவ்வொரு எட்ஜஸும் இடையே உள்ள கேப், புரியுதுங்களா. இந்த கேப்பை அப்படியே, அதாவது என்னது, P to Q, Q to R, R to S, S to T, மறுபடியும் T to P. ஓகேங்களா. அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே காம்பஸில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அதனோட அளவு தெரியும் எவ்வளவு அப்படின்னோன்னா 25 mm. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இது பிலேருந்து Q என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதை காம்பஸில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த பேஸ் பாயிண்ட் Pயை சென்டராக வச்சுக்கிறேன். இது Q. அதே மாதிரி Qவை சென்டராக வச்சுக்கிறேன். R, S, T. ஓகே. மறுபடியும் ஃபைனலாக T to P. ஓகே. ஆக்சுவலாக பேஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னோன்னா A to B, B to C, C to D, D to E, E to A. நான் மாற்றி சொல்லிட்டேன். நம்மளுக்கு P to Q, Q to R, R to S, S to T, T to Pங்கிறது டாப்பில் வரும், ரைட்டுங்களா. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் டிராஃப்டரை யூஸ் பண்ணி வெர்டிக்கல் லைன் நம்ம வரைஞ்சி ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச அந்த டாப் ஹரிசாண்டல் லைனோட கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு PQRSTP கிடச்சிரும், ரைட்டுங்களா. இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கான ஓகே அந்த சாலினுடைய பென்டகனல் பிரிசத் சாலினுடைய ஃபுல் டெவலப்மெண்ட். ஓகே. ஆனால் நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, கட்டாக இருக்குது. அப்போ அந்த கட்டிங் பார்ட்டுக்கு மட்டும் டெவலப்மெண்ட் வேணும்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது சார் அப்படின்னோன்னா இங்கே ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது 30 degree இன்க்ளைன்ட், அதாவது ஃப்ரம் பேஸ் 30 mmலேருந்து ஆக்சிஸில் 30 degreeக்கு இந்த ஆப்ஜெக்ட் கட்டாக இருக்குது. அப்போ இந்த கட்டிங் எட்ஜஸ் ஃப்ரம் பேஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது
இது இது இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் காம்பஸ்லையோ அல்லனா ஸ்கேலில் அளந்தோ அந்த கரஸ்பாண்டிங் கட்டிங் வேல்யூவை கரஸ்பாண்டிங் எட்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேண்டிய கட்டிங் பாயிண்ட்டுக்கான டெவலப்மெண்ட் இது கிடச்சிரும். அதே மாதிரி இந்த 5 எட்ஜஸையும் கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நம்ம 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ்னு நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே, இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னோன்னா 1 டேஷ் இது 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ்னு கொடுத்துருக்கான். நீங்கள் ஆர்டராக வரிசையாகவும் கொடுத்துக்கலாம். 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ்னு கொடுத்துக்கலாம். பட் இந்த கட்டிங் எட்ஜ் வந்து எந்த கரஸ்பாண்டிங் கட்டிங் எட்ஜில் கட்டிங் பாயிண்ட் இருக்கோ அந்த கட்டிங் எட்ஜில் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே பாருங்கள், ஏபியில் 1 இருக்குது. இங்கே பாருங்கள், ஏபியில் 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே பிக்யூவில் 2 இருக்குது. ஓகே, இது ஃப்ரண்ட் வியூன்றனால பி டேஷ் கியூ டேஷில் 2 டேஷ்னு வரும். இங்கே வர்றப்போ என்ன சார் அப்படின்னோன்னா பிக்யூவில் 2 இருக்குது. கரஸ்பாண்டிங் கட்டிங் எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த கட்டிங் பாயிண்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் கட்டிங் எட்ஜில் தான் அந்த பாயிண்ட் வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ.